கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அன்பு வந்த உடனே எல்லாரும் சந்தோஷமாக அன்புக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்புறம் நான் யோசிக்கிறாங்க, நான் நினச்ச மாதிரியே அன்பை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அன்புக்கிட்ட எப்படியாவது பேசணும். அன்பை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனால் அன்பு என்கிட்ட மட்டும் பேசவே மாட்டேங்கிறாரு. அவருடைய வேலையில் ரொம்ப கவனமாக இருக்காரே அப்படின்னு அபர்ணா இங்கே அன்புக்கிட்ட அப்பப்போ பேசும்போது அன்பு சொல்கிறாரு, எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீங்கள் அப்பப்போ பேசும்போது என்னால் கவனிக்க முடியாது. ஏன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய கஸ்டமர் வரணும். நல்லபடியாக நானும் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்களா அபர்ணா அப்படின்னு சொல்லிடுறாரு அன்பு. இது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க கண்மணி. இங்கே ஏற்கனவே வேலைக்கு வந்துட்டுருக்க ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்க ஸ்டாஃப் எல்லாரும் இங்கே அன்பு அப்படி என்னதான் பெருசாக சமைக்கிறாரு. இங்கே ஜீவா அன்பை விட்டு கொடுக்காம ரொம்ப பெருமையாக பேசினார்ல, இன்னைக்கு அன்பு சமைச்சு கொடுக்கட்டும். சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குது, ருசியாக இருக்கா இல்லையான்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அன்பு நிறைய படிச்சிருக்காரு, அவருக்கு நிறைய நல்ல பேர் இருக்குது, பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தாருன்னு என்னென்னவோ சொல்கிறாங்க. ஆனால் நான் தானே 30 வருஷமாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துருக்கேன். நான் தானே எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துருக்கேன். என்னோட அருமை பெருமை என்னன்னு இந்த அன்புக்கும் புரியல, ஜீவாவுக்கும் புரியல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே அன்பு ஜீவா கிட்ட சொல்கிறாங்க, இன்னைக்கு நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த இவங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கட்டும். எனக்கு ஏதாவது உதவி வேணும்னா நான் இவங்க கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லும்போது, அப்படி உதவி வேணும்னா அன்பு நீங்கள் கண்மணியை கூப்பிடலாம், கண்டிப்பாக கண்மணி உதவி செய்வாங்க. அப்படி தானே கண்மணி அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஜீவா நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கண்மணி உடனே அங்கே அபர்ணா, இல்லை கண்மணி நீங்கள் வேணும்னா ரெஸ்ட் எடுங்க. நான் பெருசாக எந்த வேலையும் செய்கிறது இல்லைல்ல. அன்புக்கு ஏதாவது உதவி வேணும்னா நானே பக்கத்தில் இருந்து உதவி செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது அன்பு சொல்கிறாங்க, இல்லை அபர்ணா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். எனக்கு உதவி தேவைப்பட்டா நான் கண்மணிக்கிட்டேயே கேட்டுக்கிறேன். ஜீவா அப்படி தானே சொல்லியிருக்காரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லாரையும் அங்கேருந்து அனுப்புகிறாரு. தனியாகவே இருந்து அன்பு தன்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக கவனமாக பார்த்துக்கிறாரு. சமைச்சு கொடுக்கணும், என்னெல்லாம் சமைக்கலாம். இன்றைக்கி ஜீவா மட்டும் இல்லை, இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற எல்லாரும் நம்ம சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்மளை பாராட்டி பேசணும். என்னுடைய திறமை என்னன்னு புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு என்னால் நல்லா சமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு என்னை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்படி தேவையில்லாமல் பேச மாட்டாங்க, பிரச்சனை செய்ய மாட்டாங்க. என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் ஜீவா எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு. இங்கே க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே ஜீவா தான். ஆனால் எனக்கு வந்த பிரச்சனையால் ஜீவா கிட்ட என்னால் அந்த பணத்தை திருப்பி தர முடியலன்னு உடனே இங்கே ஜீவா என்ன செய்யன்னு யோசிக்கும்போது, நானே இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கணும், ஜீவாவுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து தான் இங்கே வந்திருக்கேன். அதனால் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய திறமையை புரிய வைக்கணும். இங்கே ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய கஸ்டமர் தேடி வரணும். நம்ம சமைச்சு கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்மளை பாராட்டி பேசணும். அப்போ தான் ஜீவா சந்தோஷப்படுவார். ஏற்கனவே கண்மணி என் மேலே இன்னும் கோபமாக இருக்கிறதுனால கண்மணிக்கிட்ட பேசவும் கூடாதுன்னு தான் நானும் யோசிக்கிறேன். என்னதான் என் பாட்டி என்னை புரிஞ்சிக்காமல் பேசினாலும் என் பாட்டிக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கல. கண்மணி தன்னுடைய அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி என் பாட்டியை கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சிக்காமல் பேசிட்டா. அதனால் நான் கண்மணிக்கிட்ட பேச போகிறதே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாரு. தனியாகவே அன்பு தன்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக கவனமாக செய்கிறாரு. கண்மணி, தேன்மொழி எல்லாரும், அபர்ணா எல்லாருமே கவனிக்கிறாங்க. அன்பு எப்படி இவ்வளோ பேருக்கு தனியாக சமைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விதவிதமாக சமைச்சு கொடுக்குறேன்னு வேற சொல்லியிருக்காரு. தன்னுடைய திறமையை எல்லாருக்கும் நிரூபிக்கணுன்றதுக்காகவும் புரிய வைக்கிறதுக்காகவும் அன்பு இவ்வளோ பெரிய சமையலையும் தனியாக பார்க்க போகிறாரு அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. அதே மாதிரி அன்பு ரொம்ப நல்லா சமைச்சு வைக்கிறாரு. எல்லாருக்கும் என்னென்ன ஸ்வீட் வேணும், என்னென்ன சமைக்கணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சு வைக்கிறாரு அன்பு. அங்கே வந்த கஸ்டமர் என்ன கேட்டாலும் நானே சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப அக்கறையாக சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது அங்கே சாப்பிட வந்த கஸ்டமர் பரவாயில்லையே, இவங்க ரெஸ்டாரண்ட்டில் இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்கே, ஜீவா சார் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் புதுசாக சமைச்சு கொடுக்கறதுக்காக என் ஃப்ரெண்டு அன்பு வந்திருக்காரு, அவர் தான் இன்றைக்கி சமைச்சாருன்னு சொல்லும்போது, அப்படியா, தினமும் அவரையே சமைக்க சொல்லுங்கள், நாங்கள் தினமும் சாப்பிடுவோம், எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு ஜீவா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கண்மணி யோசிக்கிறாங்க,
அன்பு எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குறதுக்காக, தன்னுடைய திறமையால முன்னேறணுன்றதுக்காகவும், இப்படி நல்லா சமைச்சு குடுக்குறாரு. ஆனா, என் வாழ்க்கையில அன்பு எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிருக்காரு. பாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு என்ன புரிஞ்சுக்காம என்னென்ன பேசியிருக்காரு. இதில அன்பு சமைச்சு குடுக்குறத நான் வேற சாப்பிடணுமா என்ன? தேவையே இல்ல. அன்பு என் வழியில தலையிடாம இருந்தா அதுவே போதும். என்னால என் வேலைய செஞ்சு முன்னேற முடியும். அன்பு இங்க வருவாரு. இப்படி பொறுப்பான வேலைய எடுத்து செய்வாருன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, என் ஃப்ரெண்டு ஜீவா கிட்ட தெளிவா பேசியிருப்பேன். உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலை செய்ய முடியாது. உனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு பேசியிருப்பேன். ஆனா அன்பு வேணும்னே திட்டம் போட்டு, நான் எங்க வேலை பார்க்குறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்காருன்னு நெனைக்கிறேன். அன்புக்கு வேற வேலையே இல்ல. அ என்னுடைய வேலையில பிரச்சனை செய்ய தான் அன்பு வந்திருக்காருன்னு தெளிவா புரியுது. ஆனா அன்பு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லன்ல உண்மைய சொல்லாம இப்படிலாம் பேசுறாரு. என்ன செய்ய? அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க கண்மணி. அங்க எப்பயும் விட அதிகமா கஸ்டமர் வரத கவனிக்கிறாரு. இங்க அன்பு. ரெஸ்டாரண்ட்டுக்கு வர எல்லா கஸ்டமருக்கும் ரொம்ப ருசியா சமைச்சு குடுக்குறாரு அன்பு. அது மட்டும் இல்லாம, "ஜீவா நீங்களும் சாப்பிடுங்க. இங்க வேலை பார்க்குற எல்லாருமே இன்னைக்கு நான் சமைச்ச சாப்பாட சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் நான் எப்படி சமைக்கிறேன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க." அப்படின்னு சொல்லும்போது, "கண்டிப்பா அன்பு. நான் ரொம்ப ஆசாசையா வந்தேன். ஏன்னா நீங்க சமைக்கிறீங்கல்ல. ஏற்கனவே என் ஃப்ரெண்டு கண்மணி எவ்வளோ நல்லா சமைப்பான்னு எனக்கு தெரியும். அதான் கண்மணி வீட்டுக்கு நீங்க வந்தப்ப, கண்மணி போட்டு குடுத்த காஃபி ரொம்ப ருசியா இருந்ததுன்னு நானே பாராட்டி பேசினேன். நீங்களும் அப்படித்தானே சொன்னீங்க. அதனால கண்மணி ரொம்ப நல்லா சமைப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க எப்படி சமைச்சு குடுக்குறீங்கன்னு நாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இன்னைக்கு நீங்க என்னலாம் சமைச்சிருக்கீங்களோ, நாங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்க்க போறோம்." அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஜீவா பேசுறாரு. "என்ன கண்மணி, நாங்க எல்லாருமே சாப்பிடுறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்றோம். நீ என்ன சாப்பிட வரலையா? என்ன நீ ரொம்ப யோசிக்கிற? இவ்ளோ நாள் எவ்ளோ சந்தோஷமா, பொறுப்பா இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்ட. ஆனா அன்பு வந்ததுலருந்து உன்னுடைய முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமும் இல்ல. நீ யார்கிட்டயும் சரியா பேசுறதும் இல்ல. என்ன கண்மணி, ஏதாவது உண்மை எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா? இல்ல நான் உன்னுடைய ஃப்ரெண்டு தானே. அ என்ன உண்மையா இருந்தாலும் நீ என்கிட்ட முதல்ல பேசு. என்கிட்ட முதல்ல நீ சொல்லணும். இல்ல நீ எதுக்காக இப்படி ரொம்ப யோசிக்கிற? அன்பு உனக்கு ஏற்கனவே தெரியுமா என்ன? அன்பு வந்ததுக்கு அப்புறமா தான் நீ சரியா என்கிட்ட பேசுறதும் இல்ல. இங்க எந்த வேலையும் சரியா கவனமா செய்யவும் மாட்டிக்கிற. ஆனா எப்ப பார்த்தாலும் ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க. என்னாச்சு கண்மணின்னு சொல்லும்போது, "இல்ல ஜீவா, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நான் தனியா சாப்பிட்டுக்கிறேன்னு" சொல்றாங்க. "ஏன்? அன்பு இங்க வேலைக்கு சேர்ந்தது உனக்கு பிடிக்கலையா? இல்ல உன்கிட்ட கேட்காம அன்பு இங்க வேலைக்கு சேருவாருன்னு சொன்னதால, என் மேல உள்ள கோவத்துல இப்படி பேசுறியான்னு?" கேட்குறாரு ஜீவா. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு சொல்லும்போது, அப்பர்ணா சொல்றாங்க, "பரவால்ல ஜீவா சார். இங்க கண்மணி சாப்பிடலனா என்ன? அதான் நான் வந்துட்டேன்ல. அன்பு கண்டிப்பா நல்லா சமைச்சிருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அ அன்பு நெறைய படிச்சிருக்காரு. வெளியூருக்குலாம் போயிருக்காரு. நல்ல பேர் வாங்கியிருக்காருன்னு சொல்றீங்க. அன்பு சமைச்சு குடுக்கறத சாப்பிடணும்னு நாங்க எல்லாரும் காத்துட்ருக்கோம். இங்க கண்மணி வரலனா என்ன? எதுக்கு கண்மணி கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நம்ம சாப்பிடலாமே! அன்பு எப்படி சமைச்சிருக்கிறாருன்னு இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு, அன்ப பாராட்டி பேசணும் அப்படின்னு அப்பர்ணா யோசிக்கிறாங்க. கண்மணி சொல்றாங்க, "நானும் இங்க தேன்மொழியும் வீட்ல இருந்தே சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டோம். நாங்க சாப்பிட்டுக்கிறோம்னு" சொல்லும்போது, "ஏன்? அன்பு சமைச்சா நீ சாப்பிட மாட்டியா என்ன? நீ சமைக்கிற சாப்பாடு ருசியா இருக்குன்னு நான் எவ்ளோ பாராட்டி பேசியிருக்கேன். அதே மாதிரி இப்ப வேலைக்கு சேர்ந்த அன்ப பத்தியும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. நீ கண்டிப்பா வரணும். நீயும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பிசினஸ் பார்ட்னரா இருக்க. நீயும் கண்டிப்பா எங்க கூட சாப்பிடணும்." அப்படின்னு ஜீவா சொன்ன உடனே வேற வழி இல்லாம தேன்மொழியும், இங்க கண்மணியும் அங்க சாப்பிட்றதுக்காக வராங்க. உடனே அன்பு ரொம்ப சந்தோஷமா அங்க ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, அங்க வர கஸ்டமருக்கு சமைக்கிறது மட்டும் இல்லாம, அங்க வேலை பார்க்குற எல்லாருக்கும் ருசியா சமைச்சு குடுக்கணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து கவனமா சமைச்சு வச்சிருப்பாரு. உடனே ஜீவா சொல்றாங்க, "என்ன அன்பு இவ்ளோ சமைச்சிருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல எனக்கு எல்லாமே சமைக்க தெரியும்னு உங்களுக்கு தெரியணும்ல. அதனால தான். உங்களுக்கு இன்னைக்கு என்ன பிடிக்குமோ நீங்க சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம வந்த கஸ்டமருக்காகவும் நான் சமைச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல அன்பு தனியாவே இவ்ளோ வேலைய இவ்ளோ பொறுப்பா, இவ்ளோ சீக்கிரமா செஞ்சிருக்கிறீங்களே, அதனால தான் சொல்றேன். ஏன்னா எங்ககிட்ட ஏற்கனவே வேலை பார்த்த இந்த ஸ்டாஃப்லாம் நாங்க சொன்னா கூட சரியா வேலைய செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறமா இவ்ளோ சீக்கிரம் அ இவ்ளோ சாப்பாட சமைச்சு வைப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்களுடைய திறமை என்னன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். தனியாவே இவ்ளோ வேலைய செஞ்சிருக்கிறீங்கல்ல." அப்படின்னு இங்க ரொம்ப பாராட்டி பேசுறாரு ஜீவா. உடனே அங்க கண்மணி எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க.
உடனே அப்பர்ணா சொல்கிறாங்க, இல்லை கண்மணி நீங்கள் சாப்பிடுங்க, நானும் அன்பும் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லும்போது தேன்மொழி சொல்கிறாங்க, என்ன கண்மணி, இந்த அப்பர்ணாக்கு வேறு வேலையே இல்லையா? இங்கே உன்னுடைய வீட்டுக்காரர் அன்பு இங்கே வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா எப்போ பார்த்தாலும் அன்புக்கு நான் தான் உதவி செய்வேன்னு இங்கே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அன்புக்கு நான் தான் உதவி செய்வேன்னு சொல்கிறாங்க. அன்பும் நானும் சாப்பாடெல்லாம் பரிமாறுறோன்னு இவங்க பேசுகிறதுலாம் சரியில்லையே. நீ தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அன்பு மேலே உனக்கு கோபம் இருக்கலாம், ஆனால் அன்பை உன்னால் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதனால் யோசிச்சு நீ நல்ல முடிவாக எடுக்கணும். அப்பர்ணா பேசுகிறதுலாம் சரியில்லை, நீயும் வேணா கவனிச்சு பாரு, உனக்கே புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த அப்பர்ணா அன்புக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு அன்புக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. நானும் என்ன செய்யன்னு தெரியாமல் தான் அமைதியாக இருக்கேன். ஆனால் அன்புக்கிட்ட நானே பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். இதுக்கு மேலே அப்பர்ணா அன்புக்கிட்ட பேசினா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி, நீ பேசாமல் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அன்பு சமைச்ச சாப்பாடை அங்கே ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குது அன்பு சார். உண்மையாகவே இங்கே ஜீவா சொன்னப்போ நாங்கள் புரிஞ்சுக்கல, நீங்கள் சமைச்சு கொடுத்தப்ப தான் உங்களுடைய அருமை பெருமை என்னன்னு தெரிய வருது. நீங்கள் இவ்வளோ நல்லா சமைப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை வருஷமாக இங்கே வேலை பார்த்துட்ருக்க இந்த ஸ்டாஃபெல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்கல்ல, இவங்க கூட இப்படி எங்களுக்கு சமைச்சு கொடுத்ததே இல்லை. எங்களுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்துருக்கீங்கன்னு ஒவ்வொருத்தரும் அன்பை பாராட்டி பேசும்போது உடனே அப்பர்ணா சொல்கிறாங்க, அன்பு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் எல்லாரும் சந்தோஷமாக ஒத்துமையாக இப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம். இல்லைன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு கஸ்டமர் வந்தால் கூட சரியாக கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்காக சமைச்சு கொடுக்கணுமான்னு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் அன்பு வந்ததுக்கப்புறமா, அன்பு சமையல் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறமா எல்லாரும் அன்பை பாராட்டி பேசும்போது எனக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு அப்பர்ணா சொல்கிறாங்க. உடனே கண்மணி சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படணும்? உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்கிறீங்க, அதே மாதிரி அன்பு அவருடைய வேலையை சரியாக செய்கிறாரு. இதில் அன்பை ரொம்ப பாராட்டி பேச ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. உடனே அப்பர்ணா அன்போட திறமை என்னன்னு தெரியாமல் பேசுகிறீங்க கண்மணி. நீங்கள் வேணும்னா எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கலாம், நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கலாம். ஆனால் அன்பு நல்ல பேர் வாங்குறதுக்காக இங்கே சமைச்சு கொடுக்கல. நம்ம எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிடணும், இங்கே அன்போட திறமை என்னன்னு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இவ்வளோ ருசியாக சமைச்சு கொடுத்துருக்காரு. நீங்களும் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்க கண்மணி, எங்களுக்காக இப்படிலாம் சமைச்சு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லும்போது, அப்படி செய்யணும்னா கண்டிப்பாக நான் சமைச்சு கொடுப்பேன், போதுமா அப்பர்ணா? எப்போ பார்த்தாலும் அன்பை ரொம்ப தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னு கண்மணி பேசும்போது, ஆமாம், அன்பை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்பும் நானும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்க போகிறோம். சீக்கிரமாகவே அன்புக்கிட்ட நான் அவரை விரும்புகிறேன்ற உண்மையை சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு பேரதிர்ச்சியோடு இருக்காங்க கண்மணி. என்னது, இன்றைக்கி தான் அன்பை பார்த்துருக்குறீங்க, அன்புக்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான். ஆனால் அன்பை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அதுக்குள்ளே அன்பை நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், எனக்கு அன்பை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு, அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர்கிட்ட பேசணும், என்னை பற்றி அவர் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அன்பு வந்த உடனே நானே அன்புக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் தான் இதெல்லாம் புரிஞ்சுக்காம அன்புக்கு உதவி செய்ய நான் இருக்கேன்னு சொன்னீங்க. நீங்கள் உதவி செஞ்சால் அன்பு எப்படி வேலை பார்க்க முடியும்? நானே இனி அன்பு கூட இருந்து அவருக்கு உதவி செய்வேன். நீங்கள் இனி என்னுடைய வேலையில் தலையிடாதீங்க. நான் அன்பை விரும்புகிறேன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் கண்மணின்னு சொல்லும்போது, அன்பை பற்றி கண்மணிக்கிட்ட அப்பர்ணா இப்படி பேசும்போது கண்மணிக்கு ரொம்ப கோவம் வருது. அன்பு என்னுடைய வீட்டுக்காரர், நானே அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கேன். எனக்கும் அன்புக்கும் இடையில் நிறைய பிரச்சனை நடக்குதுன்றதுக்காக தான் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன். இல்லை, அப்பர்ணா இப்படி பேசின பேச்சுக்கெலாம் இப்போவே எல்லார் முன்னாடியும் அப்பர்ணாவை பலார்னு வெளுத்து வாங்கியிருப்பேன். என்ன செய்கிறது? இதில் அன்பு வேற அப்பர்ணா கிட்ட தான் பேசிகிட்ருக்காரு. ஆனால் அப்பர்ணா அன்பை விரும்புகிறாங்கன்ற உண்மை அன்புக்கு தெரியுமா தெரியாதான்னு வேற தெரியலையே அப்படின்னு சரியாக சாப்பிடாம கண்மணி அப்பர்ணா இப்படி பேசினதால ரொம்ப கோபமாக இருக்காங்க. உடனே தேன்மொழி சொல்கிறாங்க, என்ன கண்மணி, நான் சொன்னதெல்லாம் சரிதான், இப்போ உனக்கு புரியுதா? நான் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், அப்பர்ணா நம்மக்கிட்டலாம் சரியாக பேசாமல் அன்புக்கிட்ட தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் நான் இப்படியெல்லாம் சொன்னேன். நீ தான் இனி கவனமாக இருக்கணும். அன்பு மேலே உள்ள கோவத்தில் பேசாமல் இருந்தனா அப்புறம் இங்கே அப்பர்ணா அன்பை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அன்புக்கிட்ட சொன்னாலும் சொல்லிடுவாங்க. இது உன்னுடைய வாழ்க்கை, என்ன தான் உனக்கு அன்பு மேலே கோவம் இருந்தாலும் அன்பை உன்னால் விட்டு கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்பர்ணா கிட்ட சீக்கிரமாக பேசி நீ தான் புரிய வைக்கணும்.
அன்பு என்னுடைய வீட்டுக்காரர் தானே, நீ சொன்னா போதும். அப்பர்னா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லும்போது, எதுக்கு நான் சொல்லணும்? அன்பு அப்பர்னா இப்படி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அவரே யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் சாப்பிட்டுட்டேன். எனக்கு நெறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன் அப்படின்னு கண்மணி அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே இங்க ஜீவா சொல்றாங்க, "என்ன கண்மணி நீ சரியா சாப்பிடவே இல்ல. அன்பு எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக இவ்வளோ சமைச்சு வச்சிருக்காரு" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல ஜீவா, பரவால்ல. அன்போட திறமை என்னன்னு இப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கண்மணி வந்து கிளம்புறாங்க. அங்க ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டுட்டு இங்க அன்ப வந்து பாராட்டி பேசுறாங்க. உடனே ஜீவா சொல்றாங்க, "இப்ப அன்ப பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா? அன்பு எந்த பிரச்சனையும் செய்யாம அவர் வேலைய எவ்வளோ கவனமா பார்த்துக்கிறாரு. ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அன்பு வந்து தனியாவே இவ்வளோ சாப்பாட சமைச்சிருக்காரு. நமக்கு என்ன பிடிக்கும்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து சமைச்சிருக்காரு. இதே மாதிரி நீங்களும் வந்து இங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கஸ்டமருக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து சமைச்சு வைக்கணும். இனி என்னுடைய ரெஸ்டாரண்ட்ல இப்படி தேவையில்லாம பிரச்சனை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க இங்க வேலை பார்க்கவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரொம்ப சந்தோஷமா அங்கேருந்து கிளம்பும்போது, என்ன அன்பு வந்ததுக்கப்புறமா அன்ப தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இத்தனை வருஷமா இங்க வேலை பார்த்துருக்கோம். நமக்கு இந்த பாராட்டு கிடைக்கல. நமக்கு இந்த நல்ல பேர் கிடைக்கல. அன்பு வந்ததுக்கப்புறமா எல்லாருக்கும் சமைச்சு குடுக்குறேன்னு இப்படி ஜீவாவோட மனச மாத்திட்டாரு. எல்லாரும் ஜீவா கிட்ட அன்ப பத்தி பாராட்டி பேசுறதுனால, இங்க ஒவ்வொருத்தரும் அன்ப ரொம்ப பாராட்டி பேசுறாங்களே அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க. அந்த சமயம் அப்பர்ணா சொல்றாங்க, "அன்பு உண்மையாவே நீங்க ரொம்ப ருசியா சமைக்கிறீங்க. நீங்க எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களால இவ்ளோ ருசியா சமைக்க முடியும்னு எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாவே ரொம்ப ருசியா இருக்கு சாப்பாடெல்லாம்" அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல அப்பர்ணா. எல்லாரும் பாராட்டி பேசுறாங்க. என் வேலைய தான் நான் பார்க்குறேன். அதனால எனக்கு க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கணும். என்னுடைய பிஸ்னஸ நல்லபடியா நடத்தணும்னு நெறைய நான் யோசனை பண்ணி வச்சிருக்கேன். அதனால என் வேலைய நான் ரொம்ப சரியா செய்வேன். அது மட்டும் இல்ல, ஜீவா எனக்கு நெறைய உதவி செஞ்சிருக்காரு. அதனால கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்காக என்னால முடிஞ்ச உதவிய செய்வேன். அப்படியே எனக்கு உதவி வேணும்னா, நான் கண்மணி கிட்ட கேட்டுக்கிறேன். நீங்க கவலைப்படாம உங்க வேலைய பாருங்க" அப்பர்ணான்னு சொல்லும்போது, "அன்பு உங்ககிட்ட நான் நெறைய பேசணும். நீங்க பக்கத்துல இருக்க கோயிலுக்கு வந்துருவீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லங்க. நானே இப்ப தான் வேலைக்காக இங்க வந்திருக்கேன். அதனால என்னால வர முடியாதுன்னு" சொல்றாங்க. "இல்ல, உங்ககிட்ட நான் நெறைய பேசணும்" அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்பர்ணா என்கிட்ட பேசணும்னு சொல்றாங்கன்னு ஒண்ணுமே புரியாம இருக்காரு அன்பு. ஆனா, இங்க கண்மணி சொல்றாங்க, "என்ன அப்பர்ணா கிட்ட மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க? வேற வேலையே இல்லையா அன்பு உங்களுக்குன்னு?" சொல்லும்போது, "நீ உன்னுடைய வேலைய பார்க்குற, நான் என் வேலைய பார்க்குறேன். நீ எதுக்கு வந்து என்கிட்ட கேள்வி கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிச்சனுக்கு போறாரு அன்பு. கண்மணிக்கு ஒண்ணுமே புரியல. எப்ப பார்த்தாலும் அப்பர்ணா தான் பேசிட்டு இருக்காங்கன்னா, இப்ப அன்பு வேற பேசிட்டு இருக்காரு. இங்க அப்பர்ணா வந்து அன்பு கிட்ட பேசணும். நீங்க கண்டிப்பா கோயிலுக்கு வரணும்னு வேற சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்பர்ணா வந்து இப்படிலாம் செய்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. அப்பர்ணா எதுக்காக அன்புவ வந்து கோயிலுக்கு வர சொன்னாங்கன்னு தெரியல. அப்படி அப்பர்ணா என்னதான் பேச போறாங்கன்னு நாளைக்கு நானும் வந்து பார்க்குறேன் அப்படின்னு கண்மணி வந்து அப்பர்ணா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அன்பு யோசிக்கிறாரு. அப்பர்ணா வந்து வர சொன்னாங்கன்னு அங்க என்னால போகவும் முடியல. ஏன்னா எனக்கு நெறைய வேலை இருக்கு. ஆனா அப்பர்ணாவும் நானும் ஒரே ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குறோம். அதனால அவங்க கூப்பிட்டதால கண்டிப்பா நம்ம போயிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோயிலுக்கு வராங்க அன்பு. இங்க அன்புக்கு தெரியாம தேன்மொழியும், கண்மணியும் அதே கோயிலுக்கு வந்திருக்காங்க. இங்க அப்பர்ணா வந்து, "அன்பு நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? நீங்க வருவீங்களா? வரமாட்டீங்களான்னு ரொம்ப யோசிச்சேன். அதனால தான் நானே இங்க வர ரொம்ப நேரம் ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லும்போது, உடனே அன்பு சொல்றாங்க, "நீங்க எதுக்காக என்ன வர சொன்னீங்கன்னு தெரியாது. என்ன பேசணுமோ சீக்கிரமா பேசுங்க. ஏன்னா ரெஸ்டாரண்ட்ல நெறைய வேலை இருக்கு. நீங்களும் நானும் ஒரே ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குறோம். அதனால நீங்க கூப்பிட்டதுனால தான் வந்திருக்கேன்" அப்படின்னு அன்பு சொல்றாரு. உடனே அப்பர்ணா ரொம்ப சந்தோஷமா, "அன்பு உங்ககிட்ட ஒரு முக்கியமான உண்மைய நான் சொல்லியே ஆகணும்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? என்ன உண்மை?" அப்படின்னு கேட்குறாரு அன்பு. "இல்ல, உங்கள நான் விரும்புறேன். இத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. ரெஸ்டாரண்ட்ல உங்ககிட்ட நான் பேசினா கண்மணிக்கு பிடிக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் கண்மணி ஏதாவது பேசி பிரச்சனை செய்றாங்க. அன்புகிட்ட பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு உங்க வேலைய பாருங்கன்னு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு நெறைய திறமை இருக்கு. நீங்க நல்லபடியா முன்னேறணும்னு நெனைக்கிறேன். அப்புறம் உங்க திறமையால தான் நானும் வந்து மனசு மாறிட்டேன். அதனால தான் உங்கள விரும்புற உண்மைய உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன்னு" சொல்லும்போது, அன்பு பேரதிர்ச்சியோட பார்க்குறாரு. "என்னது? நீங்க என்ன விரும்புறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது, "ஆமா அன்பு. இந்த உண்மைய உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு யோசிச்சேன். ஆனா வேற வழியே இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியணும்ல. அதனால தான் கோயிலுக்கு வர சொன்னேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
நான் உங்கள விரும்புறேன்னு சொன்ன உடனே நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்னு நெனச்சேன். ஆனா நீங்க என்ன ரொம்ப கோவமா கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லும்போது, அங்க வந்த கண்மணி எப்படி அன்பு பேசுவாரு? ஏன்னா, அன்போட மனைவி நான் தானே! அதனால தான் அன்பு பதில் பேச முடியாம, ரொம்ப கோவமா உங்ககிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாரு. என்ன அப்பர்ணா இப்ப புரியுதா? அன்பு வேற யாரும் இல்ல. என்னுடைய வீட்டுக்காரர் தான் அன்பு. எனக்கும் அன்புக்கும் இடையில நெறைய பிரச்சனை இருக்கு. அதனால தான் நான் அன்புகிட்ட பேசாம இருக்கேன். அன்பு என்கிட்ட பேசாம இருக்கிறதுக்கும் நெறைய காரணம் இருக்கு. அதுக்காக என் வீட்டுக்காரர் அன்பு என்னால விட்டுக் குடுக்க முடியுமா? என் வீட்டுக்காரர் அன்புகிட்ட இப்படிதான் நீங்க பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நானும் கோயிலுக்கு வந்தேன். ஆனா அன்பு இப்ப பேசாம எந்த முடிவும் சொல்லாம இருந்ததால, அன்பு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அப்பர்ணா உண்மை என்னன்னு தெரியாம அன்புகிட்ட இப்படி வந்து பேசுறீங்களே அசிங்கமா இல்ல? அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இந்த உண்மை எனக்கு தெரியாது. ஆனா நீங்களும் அன்பும் சரியா பேசிக்கவே இல்லையே! அப்புறம் நீங்க சொல்றத எப்படி நம்ப முடியும்? அப்படின்னு கேட்கும்போது தேன்மொழி சொல்றாங்க, ஏன் நம்ப முடியாது? இங்க வந்து கண்மணி சொல்றது எல்லாமே உண்மதான். அன்பு வேற யாரும் இல்ல. கண்மணியோட வீட்டுக்காரர் தான். இந்த உண்மைய தெரிஞ்சுக்காம அன்புகிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க. இப்பவே அன்புகிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு தேன்மொழி சொல்றாங்க. அப்ப கண்மணி சொல்றது எல்லாமே உண்மை. நான் தான் உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம இப்படி அன்புகிட்ட நான் உங்கள விரும்புறேன்னு பேசிட்டேனா, அதான் கண்மணி என்கிட்ட எப்ப பார்த்தாலும் அன்புகிட்ட நான் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டுருக்காங்க. இந்த உண்மைய தெரிஞ்சுக்காம அன்புகிட்ட வேற இப்படி பேசிட்டேனே! ஆனா அன்பும் கண்மணியும் இப்ப பிரிஞ்சிருக்காங்கல்ல. அப்புறம் என்ன? இங்க அன்பு மட்டும் கண்மணிக்கு டிவோர்ஸ் குடுத்துட்டாருன்னா, அப்புறம் அன்ப நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, கண்மணி நீங்க தான் அன்புகிட்ட பேசுறது இல்லையே! உங்களுக்கும் இங்க வந்து அன்புக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா, நான் அன்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு அப்பர்ணா கண்மணி கிட்ட கேள்வி கேட்கும்போது, ரொம்ப கோவமா கண்மணி அப்பர்ணாவ பலார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க. ஏற்கனவே உண்மைய சொல்லிட்டேன். அன்பு என்னுடைய வீட்டுக்காரர். என் வீட்டுக்காரர் அன்ப நான் என்னைக்கும் விட்டுக் குடுக்க மாட்டேன். ஏதோ ஒரு கோவத்துல அவர்கிட்ட பேசாம இருக்கேன். மத்தபடி என் வீட்டுக்காரர் அன்புகிட்ட இனி நீ பேசுன அவ்வளவுதான். எதுக்காக என் வீட்டுக்காரர் அன்புவ நான் டிவோர்ஸ் பண்ணணும்? இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். நாங்க 2 பேரும் எங்க வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்போம்னு எனக்கு தெரியும். இதுக்கிடையில வந்து பிரச்சனை செய்றது, பேசுறதுன்னு தேவையில்லாம இப்படி ஒரு வேலைய செஞ்சுட்டு இருந்த அவ்வளவுதான். நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இப்பவே இங்கேருந்து கிளம்பு. என் வீட்டுக்காரர் அன்புகிட்ட இனி நீ பேசவே கூடாது. எனக்கு உன்ன பத்தி ரொம்ப நல்லா தெரியும். இப்படி யோசிச்சு தான் அன்புகிட்ட பேச வந்திருப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்தேன். அதே மாதிரி பேசிட்டல்ல. எனக்கும் அன்புக்கும் டிவோர்ஸ் கிடைக்கும்னு வேற பேசுற. நான் இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்திருக்கேன்னா, அன்புக்காக மட்டும்தான். என்னைக்கும் அன்ப நான் விட்டுக் குடுக்க மாட்டேன். அன்பு என்னுடைய வீட்டுக்காரர். போதுமா? அப்படின்னு சொன்னத கேட்டு, வேற வழி இல்லாம பேரதிர்ச்சியோட இருக்கிற அப்பர்ணா, இங்க வந்து இனி கண்மணிகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அன்பாவது இந்த உண்மைய சொல்லியிருக்கலாம். அன்பும் பேசாம இருந்ததால, கண்மணி வேற ரொம்ப கோவமா பலார்ன்னு என்ன வெளுத்து வாங்கிட்டாங்கன்னு பதில் பேசாம உடனே அங்கருந்து கிளம்புறாங்க அப்பர்ணா. அப்பர்ணாவுக்கு சரியான பதில் குடுக்கறதுக்காக, அன்ப நான் விட்டுக் குடுக்கவே மாட்டேன்னு ரொம்ப கோவமா கண்மணி பேசினதெல்லாம் நெனச்சு பார்த்து, ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அன்பு.